நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு நம்ம த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அப்படின்ற புக்கில் 6th ஹேபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 6th ஹேபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சினர்ஜைஸ். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்களோட கலந்து கொலாபரேட்டிவாக எப்படி எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது தாங்க சினர்ஜைஸ். இண்டிவிஜுவல் பிளேயராக இல்லாமல் ஒரு டீம் பிளேயராக எப்படி ஆகுறது, அப்படி டீம் பிளேயராக ஆகும்போது நம்ம என்னென்னலாம் கன்சிடர் பண்ணணும் அதுதான் இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கோஆப்ரேஷன் அல்ல கொலாபரேட்டிவ்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றா கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கிறது. இப்படி பண்ணும்போது ஒருத்தருக்கும் ஒரு கருத்துக்கள் இருக்கும் இல்லையா, அந்த எல்லா கருத்துக்களையும் கலந்து ஒரு புதிய முடிவை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இது உதவி செய்யும். இதனால் நம்ம ஒரு காம்படிஷன் அப்படின்றத அவாய்ட் பண்ணலாம். காம்படிஷனுக்கு பதிலாக கொலாபரேஷன், டீம் ஒர்க், ஒர்க்கிங் டுகெதர் அந்த மாதிரி டேர்ம்ஸ் மாறிடும். நீ முந்தி நான் முந்தி அந்த பிரச்சனைலாம் கிடையாது, நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படின்ற மாதிரி மாறிவிடும். பொதுவாகவே இந்த சினர்ஜைஸ் அப்படிங்கிறதுல எப்பவுமே வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ், வித்தியாசமான ஸ்கில் செட்ஸு, பேக்ரவுண்ட்ஸு உள்ள பீப்புள் எல்லாம் கலந்து செய்யும்போது ஒரு யூனிக் சொல்யூஷன் ஒன்று கிடைக்கும். இதுவரை யாருமே கன்சிடர் பண்ணாத இல்லை எடுத்திருக்காத ஒரு இன்னோவேட்டிவ் யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். எல்லாருமே ஒரு காமன் கோல், ஒரு காமன் அப்ஜெக்டிவ் வச்சுருப்பாங்க. அந்த அப்ஜெக்டிவ்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனி மார்க்கெட்டில் ஏதோ ஒரு ப்ராஜெக்டை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த டீமில் இருக்கிற எல்லாருடைய எய்மும் கம்பெனியோட எய்ம் தான். ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டை எடுக்கணும் அப்படின்றது தான். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் வச்சு அனலைஸ் பண்ணி ஒருத்தருடைய ஐடியாஸையும் எடுத்து போட்டு ஒன்றா ஆக்கி ஒரு புதிய சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அதை அந்த ப்ராஜெக்டை அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதனால் என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்குன்னு வச்சுப்போம், அதை 4 பேரோட கலந்து கேட்டு அவங்க கிட்ட அட்வைஸ் வாங்கி அதை எல்லாத்தையும் வச்சு செய்யும்போது அது ஈஸியாக மாறிடுங்க. இன்னொன்று, ஒருத்தராக அதை யோசித்து செய்யும்போது கஷ்டமாக தெரிகிற அந்த ஒரு விஷயம் அண்ட் செய்ய முடிக்கிறதுக்கு டைம் எடுக்கிற அந்த ஒரு விஷயம் எல்லாரோட கலந்து செய்யும்போது தன்னாக்கிலேயே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். மேலும் அது ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை உண்டு பண்ணி கொடுக்கும். ஒரு குட் பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் அண்ட் ஒரு குட் கம்யூனிகேஷனை கிரியேட் பண்ணி தரும். ஒருத்தர் டல் ஆயிட்டாங்க அப்படின்னா மற்றவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி பண்ணுறதுக்கு இந்த சினர்ஜைஸ் ஹெல்ப் பண்ணுது. இது நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்குறது தாங்க. இப்போ கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா அந்த ப்ராஜெக்ட் டீம் ஒருத்தவங்க இருப்பாங்க, மார்க்கெட்டிங் டீம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, சேல்ஸ் டீம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. மல்டிபிள் பீப்புள்ஸ் ஒன்றா கலந்து அதை ஒரு ஒர்க் பண்ணும்போது அது சக்ஸஸ் ஆகும். அதே போல் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 2 பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தவங்க ஒரு இதில் சூப்பராக இருப்பாங்க, மார்க்கெட்டிங்கில் நல்லா பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க இறங்கி வேலை செய்கிறதுல நல்லா பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு நெட்வொர்க் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து ஒரு சக்ஸஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இப்படி பண்ணுறதுனால இப்போ தனித்தனியாக ஒர்க் பண்ணால் நம்ம ஒரு ஒர்க் பண்ணி முடித்ததுக்கு பிறகு அது திருப்பி அடுத்த டீமுக்கு போகும்போது அவங்க எங்களுக்கு இப்படி இருக்கக்கூடாது, வேறு மாடலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமிங்கில் திருப்பி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு வரும்போது ஒரு கான்ஃப்ளிக்ட் க்ரியேட் ஆகும். அதுக்கு பதிலாக ஸ்டார்டிங்லே எல்லாரும் கலந்து ஒரு முடிவெடுத்து ஒர்க் பண்ணும்போது யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். இன்னொன்று, மற்றவங்களோட உண்டான ஒரு ஈகோ இல்லை ஒரு காம்படிஷன் அந்த ஆட்டிடியூட் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட முடியும். அடுத்தவங்களோட ஒரு நல்ல ட்ரஸ்ட் ஒன்று பில்ட் ஆகும். ஒரு புது சேஞ்ச், ஒரு மாற்றம், அதை அப்டேட் பண்ண நம்மளால் முடியும். இந்த சினர்ஜைஸ் அப்படின்ற இந்த ஹேபிட், அதாவது அடுத்தவங்களோட கலந்து ஒர்க் பண்ணிக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சக்ஸஸை ஒரு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியுங்க. ஏன்னா புதுசாக ஒரு க்ரியேட்டிவிட்டி,
புதுசாக ஒரு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்கு, இது எல்லாத்தையுமே அடுத்தவங்க கிட்ட இருந்து நம்மளால் கற்றுக்க முடியும். இது ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் டூல், ஹேபிட் நம்ம வளர்த்திக்க வேண்டியது. இது இருக்கிறவங்களால ஜெயிக்க முடியும். வெற்றி உங்களுக்கே. வாழ்த்துக்கள்.